கர்த்தரால ரொம்ப தாக்கப்பட்டு ஒரு சர்மன், ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே கர்த்தருடைய நாள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஒரு பாப்புலரான கான்செப்ட். அந்த வார்த்தை, அந்த ஃப்ரேஸ் கூட ரொம்ப பாப்புலர். அது கர்த்தருடைய நாள் அப்படின்னா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் சில வசனங்கள் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். ஏன்னா வசனத்தின் ஆதாரத்துல தான் அது நம்ம பேசணும். என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பேச முடியாது. ஸோ யோவேல் 2:31 எழுதுறவங்க நீங்க எழுதிக்கீங்க, ஆனா கவனமா கேளுங்க. அங்க என்ன போட்டிருக்குதுன்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். கர்த்தருடைய நாள். ஆமோஸ் 5:18 நான் ஜஸ்ட் முக்கியமான ஒரு காரியம் என்ன நடக்கும் அன்னைக்கு அது மட்டும் வாசிக்கிறேன். வெளிச்சமாக இல்லாமல் இருளாக இருக்கும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாக இல்லாமல் இருளாக இருக்கும். ஒவ்வொருதையா 15 அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, எல்லா தேசங்களுக்கு விரோதமான நாள். அதே வசனத்துல, நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். அந்த நாள் அன்னைக்கு சக்கரையா 14:1-4 வசனங்களில போட்டிருக்குது. அங்கே ஒரு முக்கியமான காரியம் என்ன இருக்குதுன்னா, எல்லா தேசங்களையும் நியாய தீர்த்து அன்னைக்கு, அந்த கர்த்தருடைய நாள் அன்னைக்கு எல்லா தேசங்களுக்கு நியாய தீர்ப்பார் கர்த்தர். ஓகே. செஃபனியா 1:7 வசனம், அப்புறம் 14-18 அதுல ரொம்ப விரிவாக, ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செஃபனியா தீர்க்கதரிசி சொல்றாரு. கர்த்தருடைய பெரிய நாள் மிகவும் நெருங்கி வேகமாக வருகிறது. அந்த நாள் உக்கிரத்தின் நாள். பராக்கிரமசாலி முதலாக மன கசந்து அலறுவான். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் மனம் கசந்து அலறுவான். இக்கட்டும் நெருக்கமுமான நாள், அழிவும் வெறுமையுமான நாள், இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். அது பாதுகாப்பான நகரங்களுக்கு, உயரமான கோட்டை மதில்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிற ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். எக்காலம் ஊதுனா என்ன ஆகும்? எரிக மதில் செவுர விழுந்துச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அர்த்தங்களோட அந்த வசனம் அங்க வருது. மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடர்களை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்த நாள் அடி அதே பேசேஜ்ல, அவர்களுடைய ரத்தம் புழுதியை போல் ஊற்றப்படும், அவர்களுடைய உடல்கள் எருவை போல் கிடக்கும். It will be poured out like dust and it will lie on the ground like dung. ஆங்கிலத்தில் இருந்து. அந்த நாளிலே அவர்களுடைய வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்பிக்க வைக்காது. அவருடைய எரிச்சலின் நெருப்பினால் தேசம் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிமக்களை எல்லாம் விரைவாக அழிப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7-9 அங்க எப்படி இருக்குன்னா, கவனமா கேளுங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள தண்டனையை கொடுக்கும்படிக்கோ, இது நான் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்தேன், பழைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்தேன். அடுத்த 2 வசனம் 8-9 அது
தமிழ் ஈஸி டு ரீட் வெர்ஷன் சொல்லி ஒண்ணு இருக்குது. அதுல இன்னும் தெளிவா இருக்குது. அதனால அந்த அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்தேன். கேளுங்க. பரலோகத்திலிருந்து அவர் வரும்போது தேவனை அறியாதவர்களை தண்டிப்பதற்காக ஏறுகிற அக்னியோடும் வருவார். பரலோகத்தில் வரும்போதே அக்னியோடு வருவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு காரியத்தை நான் அப்புறமா பிறகு சொல்ல போறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரையும் அவர் தண்டிப்பார். 9வது வசனம், ஏனென்றும் நித்திய அழிவுகள் நேரும் வகையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தரோடு இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கர்த்தரோடு இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த பழைய டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது நான் கவனிக்கல. ஆனா எனக்கு இது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு, அதனால எடுத்தேன். இது தமிழ் ஈஸி டு ரீட் வெர்ஷன். ஓகே. அவருடைய பெரும் வல்லமையிடம் இருந்து அவர்கள் விலக்கு வைக்கப்படுவார்கள். அவரை கீழ்ப்படியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ஓகே. அதே போல 2 பேதுரு 3:10 இருக்குது, இரவிலே திருடன் வருகிறதை போல் வருவார். அந்த நாள் வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 6:12-17. ஆனா 17வது வசனத்துல எப்படி இருக்குதுன்னா, அவருடைய கோபத்தின் மகா நாள் வந்து விட்டது, யாரு நிலைத்து நிற்க முடியும் என்றார்கள். சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு 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 மாதிரி நெகட்டிவான சிச்சுவேஷன் அன்னைக்கு இருக்கும். கர்த்தருடைய நாள்னு சொல்லும் போது நியாய தீர்ப்பு நாள். அன்னைக்கு யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா இந்த நாள் திருச்சபைக்கு அல்ல. அதுதான் அடுத்த செக்ஷன்ல நான் அதுக்கு வர போறேன். இந்த நாள் முக்கியமா கர்த்தருடைய பிளான் ஆஃப் சால்வேஷன் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளாதவர். சோ இந்த உலகத்தின் நிறைய ஜனங்க அந்த அவங்களுடைய ஈகோனால அவங்க கர்த்தருடைய வழியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா, பரலோகம் யாருக்கு சொந்தம், அவர் சொல்ல வழியில தான் நம்ம போகணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்ல நான் என் வழியில நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லும் போது அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது செஞ்சா பரலோகத்துக்கு போயிடுவேன், நிறைய நன்கொடை செஞ்சா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்ல, கிடையாது. ஏன்னா வேதம் என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய நற்கிரியைகள் எல்லாம் கந்த துணியை போல. சோ கர்த்தருடைய வழியை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு கர்த்தர் ஒரு ரட்சகரா அனுப்பினார். அதுதான் கர்த்தருடைய பிளான் ஆஃப் சால்வேஷன்ல இஸ்ரேல் மக்களை ஃபர்ஸ்ட் உருவாக்குனாரு. அந்த ஜனங்கள் மூலமா அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானாரு. பலியாயிட்டு அவரு திருப்பி உயிர்த்து எழுந்தாரு. அதுதான் நற்செய்தியே நம்மளுக்கு. சோ அந்த இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்மளுக்கு பரலோகம் கிடைக்கும், ரட்சிப்பும் கிடைக்கும். ஓகே. இந்த கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வசனங்கள் கேட்ட பிறகு இன்னும் அது அவங்க மனசுல இன்னும் ரிவைவ் ஆயிருக்கும் நினைக்கிறேன், ரிஃப்ரெஷ் ஆயிருக்கும். ஆனா இதுக்கு எதிர்மாறாக இன்னொரு நாள் பைபிள்ல இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவின் நாள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதிய ஏற்பாடுல தான் இருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாள். அது என்ன நாள்? இது அந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அது நான் வரேன் அதுக்கு முன்னாடி. அதாவது புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் ரட்சிப்பின் உறுதியையும் அளிப்பதற்காக முதன்மையாக
பயன்படுத்துகிற ஒரு ஒரு phrase என்னன்னா, அது முதல் தெசலோனியர் 5:9 இருக்குது. அது என்னன்னா, தேவன் நம்மை கோபாகினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இது பவுல் அடிகளார் யாருக்கு எழுதுறாருன்னா, திருச்சபைகளுக்கு எழுதுறார். அவர் யாருக்கு எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கு அவர் சொல்றாரு. இது யாருக்கு அவர் சொல்றாருன்னா, தினமும் பாவத்துக்கு எதிராக போராடி இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய மகிமைக்காக வாழ்ற கிறிஸ்தவர்களுக்கு சொல்றாரு. ஆனா இது அவர் என்ன கொடுக்கிறாரு? நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். தீத்து 2:13 இருக்குது. நாம் நம்பி இருக்கிற அந்த பாக்கியத்திற்கும், பாருங்க, பாக்கியத்திற்கும், அது ஒரு பாக்கியம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் நியாய தீர்ப்பின் நாள் கிடையாது, அது ஒரு பாக்கியம். நாம் நம்பி இருக்கிற அந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த சுவிசேஷம் பவுல் அடிகளார். அதே போல பிலிப்பியர் 1:6 இருக்குது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பர்யந்தம், தெரியுதா உங்களுக்கு அந்த வார்த்தை? இப்போ அந்த phrase இயேசு கிறிஸ்துவின் நாள். சோ இயேசு கிறிஸ்துவின் நாள் பர்யந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஓகே, I just wanted to bring to your attention the phrase the day of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாள். பிலிப்பியர் 1:10 பிறகு நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வேறுபாட்டை உங்களால் கண்டு கொண்டு நன்மையை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ளவும், கிறிஸ்து வரும்போது நீங்கள் தூய்மை அடையவும், தவறு இல்லாதவர்களாக இருக்கவும். அவங்களுக்காக தான், அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் அவர் வராரு. அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, பிலிப்பியர் 2:16 கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமை அடையும் வகையில் வாழ்வின் வார்த்தைனா ஜீவன் உள்ள வார்த்தை. இது திரு விவிலியம்ல இருந்து எடுத்திருக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு. வாழ்வின் வார்த்தை பற்றி கொள்ளுங்கள், வீணாக நான் ஓடவில்லை. பவுல் சொல்றாரு, வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். ஓகே, எனக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம். முதல் தெசலோனியர் 4வது அதிகாரம் 16 இருந்து வாசிங்க, கொஞ்சம் சத்தமா வாசிங்க. முதல் தெசலோனியர் 4வது அதிகாரம் 16, 17, 18 என்ன சொல்றாங்க? ஓகே ஓகே ஓகே. எப்படி வருவாரா? திருப்பி வாசிங்க. எப்படி வருவார்? ஆரவாரத்தோடும். ஓகே ஓகே. அடுத்த வசனம். ஓகே. உயிரோடு இருக்கும் நாமும் எப்படி போவோம்? அப்ப நம்மளுக்கு மரணம் இருக்காது. திருப்பி வாசிங்க பிரதர். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எடுத்துக்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்போதும் கர்த்தரோட கூட இருப்போம்.
அப்ப நம்ம கர்த்தரை வந்து எங்க சந்திப்போம்? மேகங்கள் மத்தியில, ஆகாயத்துல. அவருடைய பாதங்கள் பூமியை தொடாது. அந்த நாளில கர்த்தருடைய நாள் அன்னைக்கு, இயேசு கிறிஸ்துடைய நாள் அன்னைக்கு அவர் எதுக்காக வருவாருன்னா, திருச்சபையை தன் கூட எடுத்து போறதுக்கு அவர் வருவார். ஆங்கிலத்துல இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ராப்சர். ரப்சூரோ, ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுறது. நம்ம we are a blessed generation, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறை. நமக்கு வந்து அழிவு இல்லை, மரணமே இல்லை என்றார். நான் போன முறை லைட்டா ஹிண்ட் பண்ண, திருப்பி அதை சொல்ல வர. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்றாரு, இந்த கடைசி நாட்களில இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பாக அது 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 அந்த அந்த கடைசி நாட்களில இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பமே அத்திமரம் துளிர்விடும். அது என்ன அத்திமரம்? இஸ்ரவேல். இஸ்ரவேல் வந்து ஒரு நாடாக உருவாக்கப்படும். நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய மனித வரலாறுல, இந்த உலகத்தின் வரலாறுல ஒரே நாள்ல ஒரு நாடு உருவாகுறது நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அது இல்லாம இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ரோமர்கள் வந்து எருசலேமை கைப்பற்றி அந்த யூதர்களை எல்லாம் சிதறி அடிச்சிட்டாங்க. எல்லா யூதர்கள் வந்து உலகம் ஃபுல்லா போயிட்டாங்க. ஆனா 1948 திருப்பி அவங்க வராங்க. ஆனா அவங்க வர அந்த 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 நாடு, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு பாத்தீங்கன்னா கட்டாய கூட வளராதுங்க. அந்த மண்ணு அப்படி இருந்துச்சு, அப்படி சபிக்கப்பட்ட மண்ணா இருந்துச்சு. கத்தாழ கூட வராது. கேக்டஸ் will not grow there. அலோவேரா will not grow there. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து உலகம் ஃபுல்லா அவங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வரும்போது அவங்க எல்லா உலகத்துல எல்லா இடத்துல இருந்து அவங்க வரும்போது அவங்க வந்து சாதாரண ஜனங்க, டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ், கோல்டு ஸ்மித், டைமண்ட் வியாபாரம் பண்றவங்க, இல்ல அந்த மாதிரி ஆட்கள் தான். அவங்களுக்கு கன்னு பிடிக்க தெரியாது, ஷூட் பண்ண தெரியாது, கொலை பண்ண தெரியாது. ஆனா அவங்க வந்து நாட்டை உருவாக்குன உடனே அடுத்த அந்த வாரத்துக்குள்ளே சுத்தி இருக்கிற எஸ்டாப்ளிஷ்ட் நேஷன்ஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டா போர் பண்ண வராங்க. ஆனா கர்த்தர் வந்து அவங்களுக்கு வெற்றியை தராரு. நீங்க அந்த நம்ம ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாருல்ல, சைலேந்திர பாபு, அவர் வந்து ரொம்ப அழகா ஒரு 10 சீரீஸ் வந்துருச்சு யூடியூப்ல, பாருங்க தயவு செய்து. அதுல இன்டர்வியூ எடுக்கிறாரு ஒருத்தரை. அவர் வந்து இந்த இஸ்ரேல் நாட்டை எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகா ஒரு 10 சீரீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. போலீஸ் ஆபீசர் இருந்தவர், இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு, சைலேந்திர பாபுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்னொன்னுத்தையும் கவனிச்சுட்டு, எனக்கு இஸ்ரேல்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேதத்துல அவங்கள பத்தி தான் இருக்குது. ஒரு வேதமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75-80% அவங்க பத்தி தான் இருக்குது. சோ இயேசு கிறிஸ்து 24 மத்தேயுல என்ன சொல்றாரு, அந்த அத்திமரம் துளிர் விழுந்து வந்து இந்த நாடு, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து தன் சொந்த நாட்டுக்கு வந்து ஒரு நாட்டை உருவாக்கி ஒரு ஜனமா அவங்க இருக்கும் போது இந்த நிகழ்வு, கடைசி காலத்தின் நிகழ்வு எல்லாம் நடக்கும்ன்றார். அதை பார்க்கிறவங்க வந்துதான் the blessed generation, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததியில ஜெனரேஷன் என்ன தலைமுறை, அது நம்ம தான் அந்த தலைமுறை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஃபசிஸ் பைபிள்ல இருக்கிற ஏகப்பட்ட ப்ராஃபசிஸ் ஃபுல்ஃபில் ஆகிட்டே வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி அங்க தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2000 ப்ராஃபசிஸ் கிட்ட ஃபுல்ஃபில் ஆயிருக்குது இயேசு கிறிஸ்து பத்தி. அதுல ஒரு ப்ராஃபசி மட்டும் உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அது வந்து தானியேல் 12:4 இருக்குது. அங்க என்ன இருக்குதுன்னா, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள்,
கடைசி வார்த்தை, அறிவும் பெருகுவோம் என்றான். அறிவு பெருகுவோம் என்றான். அறிவுடைய நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 1900 முன் 100 வருஷத்துல ஒரு முறைதான் அறிவு வளருமா. 1900 முன்னு. 1900 அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த இது பிரிண்டிங் பிரஸ் வந்த பிறகு நிறைய புக்ஸ் எல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1945 பாத்தீங்கன்னா அறிவு வளர்ச்சி 25 வருஷத்துக்கு ஒரு முறை அறிவு வளர்ச்சி இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி இது பாருங்க. அப்புறம் 1982 12 இருந்து 13 மாதத்துக்குள்ள அந்த அறிவு வளர்ச்சி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஜிட்டல் ஏஜ் வந்துருச்சு. கம்ப்யூட்டரு, இன்டர்நெட் அதெல்லாம் வந்துருச்சு. வேர்ல்டு வைட் வெப், WWW. 2020 அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல AI வந்ததுனால, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அறிவு 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை வளருதான். 100 வருஷம் எங்க இருக்குது, 12 மணி நேரம் எங்க இருக்குது. நீங்க தூங்கி ஏந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு புது நாலேஜ் இஸ் ஆக்சிலரேட்டிங். நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, நாலேஜ் ஆக்சிலரேஷன் ஹிஸ்டரின்னு சொல்லி கேட்டு பாருங்க, கூகுள்ல சொல்லும் உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி. சோ தானியேலுடைய அந்த ஒரு ப்ராபசி பாருங்க எந்த வேகத்துல அது ஃபுல்ஃபில் ஆயிட்டு. சோ அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் அன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் கூட நடுவானத்துல சந்திக்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும்? ஏன்னா வெறுமையா நம்ம சபைக்கு வர்றதோ, ஞான பாட்டு மனப்பாடம் பண்றதோ, இல்ல நிறைய நல்ல காரியங்கள் செய்யறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தினமும் நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய பாவங்கள், தவறுகள் நம்ம ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கு எதிரா, அந்த பாவங்களுக்கு எதிரா, அந்த டெம்டேஷனுக்கு எதிரா நம்ம ஃபைட் பண்ணி வாழறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பர்சனல் லெவல்ல. அதுக்கப்புறம் அவருடைய கட்டளை அவர் என்ன கொடுத்துட்டு போனாரு? மேல போகும்போது அவருடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுன்றார். அந்த சுவிசேஷம் சொல்றது நம்மளுடைய கடமை. அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு இதுதான் நீங்க திருப்பி செய்யற கடமை. நீங்க எங்க இருந்தாலும், நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, பிளே கிரவுண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க டிராவல் பண்ணும் போது சரி, எங்க இருந்தாலும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒண்ணும் இல்ல, உங்களுடைய சொந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டாலே போதும். ஆனா அது ஒரு ஜபத்துடன் பண்ணும் போது ஆவியானவர் செயல்படுவார். ஜபம் இல்லாம நம்ம சில நேரத்துல என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வச்சு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய தர்க்க பண்ற அந்த கிஃப்டை வச்சு நம்ம பேசும்போது அங்கே செயல்படாது. ஆனா ஒரு ஜபம் பண்ணி நம்ம செயல்படும் போது ஆவியானவர் வேலை செய்வார். இன்னைக்கு ஈரான், ஈராக்கு, சிரியா அந்த மாதிரி முஸ்லிம் நாடுகளில லட்சக்கணக்கா ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. லட்சக்கணக்கு, 1000 இல்ல, 100 இல்ல, லட்சக்கணக்க ஜனங்க. ஏன்னா அவருடைய வருகை மிக சமீபம். அவரு தாமதம் பண்றதுக்கு காரணமே எவ்வளவு பேர் அவர் சேர்க்க முடியுமோ சேர்க்கிறார் பரலோகத்துக்கு. ஏன்னா அவர் நல்லவர். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இறையியல் கல்லூரியில நிறைய விதமான டீச்சிங்ஸ் இருக்குது. அது இல்லாம இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள போதனை வரும்னு சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்போ இந்த கள்ள போதனையால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நல்லவர், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, அவர் மன்னிச்சிடுவாரு, உன்னை பரலோகத்தை சேர்த்துடுவாரு. அப்படி கிடையாதுங்க. வேதம் முழுமையா வாசித்தவங்களுக்கு தெரியும்,
அவர் எந்த அளவுக்கு நல்லவரோ, எந்த அளவுக்கு மன்னிப்பு பண்றவரோ, அதே அளவுக்கு அவர் நியாய தீர்க்கிறவர். அவர் நியாய தீர்க்கிற அவர் நல்லவர் கிடையாது இல்ல. அவருடைய நல்ல தன்மையில நியாயமும் இருக்குது. அப்ப அவர் நியாயம் தீர்க்கும் போது பயங்கரமானவர். அதுதான் நம்ம முன்னாடி வாசித்தோம். கர்த்தருடைய நாள்ல என்னென்ன நடக்கும், அங்க பயங்கரமான காரியங்கள் இருக்கு. அவரு உண்மையாகவே தன்னுடைய ஜனங்களை எல்லாரும் நேசிக்கிறார். ஆனா தன்னுடைய ஜனங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். நான் 2 இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த எருசலேமை முற்றுகை பண்ணி அந்த ரோம சாம்ராஜ்யம் அங்க இந்த யூதர்கள் ரொம்ப அந்த சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முற்றுகை பண்ணாங்க. 2 மாசமோ 3 மாசம் பண்ணாங்க. ஆனா உள்ள நுழைய முடியல அவங்களால. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ அழைப்பு வந்துச்சு, அதனால திருப்பி போயிட்டாங்க. அவங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. அந்த 2வது முயற்சி பண்ணும் போது கம்ப்ளீட்டா எருசலேமை நாசம் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு கூட அங்க இல்லாதபடி ஆக்கிட்டாங்க. எருசலேம் கோயிலும் அந்த சாலமனுக்கு அப்புறம் இன்னொரு கோயில் கட்டினாங்கல்ல, எசேக்கியேல் டைம்ல நெகேமியா கட்டினாருல, அந்த கோயிலை கம்ப்ளீட்டா இல்லாதபடி ஆக்கிட்டாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டாக் நடுவுல அதே எருசலேம்ல முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. முதல் கிறிஸ்தவர்கள், முதல் திருச்சபை, அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. நீங்க போயிடுங்க, எருசலேம் விட்டு போயிடுங்கன்னு சொல்லி எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படிதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கிறிஸ்தவர்களுமே அந்த 2 அட்டாக்கு நடுவுல தப்பிச்சு போயிட்டாங்க, உயிர் தப்பிச்சுக்கினாங்க. யூதர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்லுது, எல்லாருமே இல்ல, முக்காவாசி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படி சொன்னாலும் அந்த கொஞ்சம் பேர் லோத்துடைய மனைவி போல இருந்தாங்க போல, சந்தேகத்தோடு, அதனால அவங்க மாட்டிக்கினாங்க. ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கையினால அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவர் காப்பாத்திட்டாரு. அவங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு இன்னைக்கு திருச்சபை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இன்னொரு காரியம் சொல்றேன். இந்த உலக போர் நடக்கும் போது அமெரிக்கா ஜப்பானை தாக்குச்சு, ஹிரோஷிமா. ஜப்பான்ல கிறிஸ்துவத்தம் கிடையாது அந்த டைம்ல. ஆனா 7th டே அட்வென்டிஸ்ட்காரங்க அங்க போய் மிஷினரி வேலை செஞ்சு அங்க ஒரு 20 பேர் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள். எங்க? ஹிரோஷிமால. எந்த ஊர்ல பாம்பு போட்டாங்களோ அந்த ஊர்ல 20 கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவங்க இருக்கும் போதே பாம்பு விழுந்தது, எல்லாரும் செத்துட்டாங்க, 20 பேர் உயிரோட இருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, அது இருக்குது. நான் சும்மா உங்ககிட்ட சொல்லல, இது ஒரு டாக்குமெண்ட்ரியும் பண்ணிக்கிறாங்க. கர்த்தர் அப்படி காப்பாற்றுவார் ஜனங்களை. சோ இப்போ கர்த்தருடைய நாளும் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் நாள் வருது. இயேசு கிறிஸ்துவின் நாள் அன்னைக்கு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். திருச்சபைனா எது? இது கிடையாது. திருச்சபை, பைபிள் சொல்லுகிற திருச்சபையை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துல போங்க, பெரிய பெரிய இந்த மாதிரி கட்டடை இருக்குது, மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிப்புக்குள்ள இன்னும் வரலைங்க. அதனாலதான் திருச்சபையில நீங்க பாத்தீங்கன்னா விதவிதமான ஸ்கேண்டல்ஸ் இருக்குது, விதவிதமான போதனைகள் இருக்குது. ஆனா எல்லா திருச்சபையில ஜபிக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. கர்த்தரை பின்பற்ற கர்த்தரை கீழ்ப்படுகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. அவங்கதான் அந்த திருச்சபையின் கிறிஸ்தவர்கள். காலம் சமீபமா இருக்கிறதுனால நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சபையில 10 பேர், இன்னொரு சபையில ஒரு 50 பேர், இன்னொரு சபையில 100 பேர், இன்னொரு சபையில ஒரு 500 பேர், இன்னொரு சபையில ஒரு 2 பேர்.
அவங்கதான் அந்த திருச்சபை, ஏற்றுக்கொள்ளப்படவர் திருச்சபை. நம்ம அதுல சேர்றது நமக்கு நல்லது. திருச்சபைன்னா அதுதாங்க. இந்த டினோமினேஷனல் பேரியர்ஸ் வச்சு இருக்கிற திருச்சபை அது திருச்சபை கிடையாது. அது வந்து ஒரு 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 சிஸ்டம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அதுல நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தை அதுல நம்ம வளர வைக்கிறோம். ஒவ்வொரு முறை சண்டையில வந்து நம்ம செய்தி கேட்கும் போது, இந்த வழிபாட்டுல நம்ம கலந்து கொள்ளும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம வந்து பலப்படுத்துறோம். ஆனா அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட நிஜ வாழ்க்கையில உங்களுக்கும் கர்த்தருக்கு உறவு எப்படி இருக்குது, அதுதான் முக்கியம். பாவம் செய்யும் போது நம்மளுக்கு மனசு குத்துதான். ஆவியானவர் பேசுறாரா, இது செய்யாதே, அங்க போகாதே, இப்படி பேசாதேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி வாழ்ந்து வந்தோமோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுக்கு முற்றிலுமாய் நம்ம வாழ்க்கை வந்து மாறணும். நான் எப்பவுமே போலதான் இருக்கிறேன்னா நம்ம அப்போ கிறிஸ்தவம் கிடையாது. ஏன்னா பிறக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்தவன் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டா நம்ம கிறிஸ்தவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு எதிராக நம்ம வாழும் போதுதான் நம்ம ஒரு கிறிஸ்தவனா இருக்கோம். அப்போ வசனத்துல என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் விஜிலன்ஸ் எப்பவுமே. ஆவிக்குரிய விழிப்புணர்வுனா எதுக்காகனாக்கா 1 பேதுரு 5:8 பேதுரு என்ன சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான். அப்போ எதிரி வந்து எப்பவுமே நம்மளை விழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இருக்கிறான். நீங்க பைபிள் எடுப்பீங்க வாசிக்கிறதுக்கு, அப்பதான் ஒரு போன் கால் வரும். நீங்க அப்பதான் ஜெபம் பண்றதுக்கு போயிருப்பீங்க, வயிறு கலக்கும், அவ்வளவுதான், எல்லாமே மறந்து போயிடுவீங்க. நீங்க அப்பதான் குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க, எதனா ஒரு வாக்குவாதம் வந்து அது சண்டையில முடிஞ்சிடும், ஜெபம் காலி. எதிரியுடைய வேலை இதெல்லாம் மீறி ஜபிக்கும் போதுதான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். நம்ம ஏன் பாஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே பைபிள் வாசித்தீங்களா ஜபிச்சிங்களா, பைபிள் வாசித்தீங்களா ஜபிச்சிங்களான்னு சொல்லுவாங்க. எதுக்காக? ஏன்னா நம்ம வாழ்ந்துருக்கிற இந்த உலகத்துல சில நம்ம பார்க்க முடியாத தீய சக்திகள் நம்மளை சுத்தி இருக்கு. நம்ம பார்க்க முடியாது, ஆனா அதுகள் அந்த தீய சக்திகள் வந்து இந்த எதிரி சுற்றி திரிகிறான்னு சொல்லி போட்டுருக்குல்ல, பேதுரு சொல்றாருல்ல, அவன் விதவிதமா வந்து நம்மளை வந்து விழ வைப்பான். விதவிதமா அவன் ட்ரை பண்ணி நம்மளை வந்து தவறி வைப்பான், கர்த்தர் இடத்துல இருந்து தவறி வைப்பான், நம்மளுடைய திசையை திருப்பி வைப்பான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பு போகும்போது அவங்க ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுதுனாக்கா அந்த ட்ராக்ல கரெக்டா போய்கிட்டே இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க பார்த்துனே இருப்பாங்க. அதுல ஒரு 0.1 மில்லிமீட்டர் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கூட அது இப்படி போய் முடியும், இப்படி போக வேண்டியது இப்படி போயிடும். சாத்தான் அதுதான் பண்ணுவான். அப்போ ஒரு நாள் நீங்க ஜபம் மிஸ் பண்ணா அவன் 2வது நாளும் அந்த மிஸ் பண்ண வைப்பான், 3வது நாளும் மிஸ் பண்ண வைப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருஷக்கணக்காயிடும், மாத கணக்காயிடும், வருஷக்கணக்காயிடும். அது நான் அனுபவத்துல இருந்தா பேசுறேன். நீங்க பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த தெளிவான புத்தி இருக்கும். ஆனா நீங்க ஜபிக்கும் போதுதான் உங்களை நீங்க வந்து ஒரு ஒரு கவரிங் நீங்க போடுறீங்க. இந்த சுற்றி திரிகிற இந்த பிசாசு வந்து உங்க இடத்துக்கு வராத படிக்க, உங்க மனதுல வராத படிக்க, உங்களுடைய செயல்ல வராத படிக்க, உங்க குடும்பத்துல வராத படிக்க நீங்க வந்து உங்களை பாதுகாக்கிறீங்க. அது எப்பவுமே, அதாவது இங்க ஒரு வசனம் இருக்குது, இட் சேஸ், அதாவது இடைவிடாமல் எப்போதுமே ஜபம் பண்ணிட்டே இருக்குனாக்கா, நீங்க எப்போதுமே கண்ணு மூடினே அப்படி உட்காந்துக்கிட்டு அது கிடையாது. அது அப்படி அர்த்தம். நீங்க நடக்கும் போது,
இல்ல நீங்க சாரி ஃபார் த லாங்குவேஜ், நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது கூட நீங்க பேசலாம் கர்த்தர் கிட்ட. கர்த்தர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறாரு, உங்க உள்ள இருக்கிறாரு. யூ கேன் பி இன் கம்யூனியன் வித் காட் ஆல் த டைம். நீங்க கர்த்தரோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே நீங்க நீங்க கனெக்ஷன்ல வச்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார். யூ கேன் ஆல்வேஸ் பி இன் கம்யூனியன் வித் காட். எப்பவுமே நீங்க கர்த்தர் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அதான் என்ன பேசணும், உங்க தேவைகளுக்காக நீங்க பேசுறீங்க. ஆனா நிறைய தேவைகள் இந்த உலகத்துல இருக்கு. திருச்சபையில நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து துன்பப்படுத்தப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நைஜீரியால இந்த மாதிரி சபை நடக்கும் போது திடீர்னு எல்லா சைட்ல இருந்து அவங்க வந்து ஷூட் பண்றாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சாகடிச்சிடுறாங்க. நார்த் கொரியால நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீங்க வந்து அந்த கேம்ப்ல தான் இருக்கணும். உங்க வீடு எல்லாத்தையும் அவங்க ஜப்தி பண்ணிடுவாங்க. உங்களை கொண்டு போயிட்டு ஒரு கேம்ப்ல போட்டுருவாங்க. அங்க சாப்பாடும் இருக்காது, தங்கறதுக்கு இடமும் இருக்காது. அங்க வந்து அவங்க பயங்கரமா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு நார்த் இந்தியால கிறிஸ்தவர்கள் வந்து சுதந்திரமாக இப்படி உட்கார்ந்து ஆராதனை பண்ண முடியல. நிறைய பாஸ்டர்ஸ் ஜெயில இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குதுங்க. ஆனா நீங்க கர்த்தரோட எப்பவுமே கனெக்டடா இருக்கிறது அதுதான் முக்கியம். The most important thing for us is to be connected with God all the time. As spirit-filled Christians, அதாவது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா நாம் இருந்தா நாம் வந்து அலர்ட்டா இருப்போம். அதே நேரத்துல நம்ம வேதத்தை வாசிக்கும் போது we will be educated Christians. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நீங்க யூடியூப் தரந்தீங்க, இல்ல நீங்க எதனா ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்க, கன்வென்ஷன் போறீங்கன்னா ஏகப்பட்ட செய்தி, விதவிதமான செய்தி. அவங்க வந்து இந்த நம்ம பேசும்போது சொல்லுவோம், வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க செய்தி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுக்குள்ள அவங்க ஒரு தவறான காரியத்தை நுழைச்சுக்குவாங்க. நம்ம அதை ரியலைஸே பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அது ரொம்ப ரீசனபிளா தெரியும். அப்போ வேதத்தை வாசித்தால் மட்டும்தான் நம்ம வந்து we can be educated. No one can fool us. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரோட கனெக்ஷன்ல இருக்கணும், ஜபம் பண்ணிட்டே இருக்கணும், தெளிந்த புத்தியோட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலையை மீறி நம்ம வந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவனை வாழ்ந்து அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்த முடியும். அவருடைய வருகை மிக மிக சமீபம்.